தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தலைமையில் சென்னை கிண்டியில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக, அதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய அங்கீகரிக்கப்பட்ட 9 கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்றன. அதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன், திமுக சார்பில் TKS இளங்கோவன், காங்கிரஸ் சார்பில் ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். முறையாக தபால் வாக்குகள் பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும், சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் மிக கவனமாக கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு இதற்கான சரியான தீர்வுகளை நாங்கள் செய்வோம், தீர்வுகளை காணுவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஒரு இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தொகுதியில் குரு அவர்கள் பேச வேண்டிய இடத்திற்கு முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் எங்கள் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்காக மறுத்தார்கள். அது மறுபடியும் நாங்கள் தலையிட்டு அதற்கு வேண்டிய அனுமதி பெற்றிருக்கிறோம். ஆகவே அதை மாற்றி எந்த கட்சி யார் கேட்டாலும் எந்த கிராமத்துக்கு கேட்டாலும் உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களில், அதுவும் நிரந்தரமாக செயல்படக்கூடிய அலுவலகங்களில் கட்சியின் பெயர் பலகைகளையும் கொடிகளையும் அகற்றுமாறு தேர்தல் ஆணைய அலுவலர்கள் வலியுறுத்துவதை நாங்கள் ஆட்சேபித்திருக்கிறோம். இன்னும் வடக்கு தமிழகத்தில், தெற்கு பகுதியில், பல மாவட்டங்களில் தேர்தல் நெருங்க பதஷ்டங்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் பதஷ்டம் என்று அரசு அறிவிக்கிறதோ, தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த இடங்களில் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி நிறைய தொகுதிகளில் வெளியூரில் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கின்ற காலத்தினால நம்மால் சரிவர அவரை அணுக முடிவதில்லை. ஆகவே தொகுதிக்குள்ளாகவே தங்கியிருக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம். அதே போல 48 மணி நேரத்திற்கு முன்பாக அனுமதி வாங்க வேண்டும் என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அதை குறைத்து கால அவகாசத்தை குறைக்க வேண்டும், 24 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. மிக அதிகமான பண வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணம் மூலமாகத்தான் இந்த எலெக்ஷனே இங்கே நடக்குது. ஆகவே ஜனநாயகம் இங்கே நடைபெறவில்லை, பணநாயகம் தான் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோம்.